Z5 செட்டு 0 1 2 3 4 இதான் Z5 செட்டு. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எனி a, b எடுத்தால் a + b mod 5 Z5லே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் 2 3 எடுத்துக்கலாம். 2 + 3 mod 5 ஈக்குவல் டு 5 mod 5 ஈக்குவல் டு 0. அப்போ 0 Z5ல இருக்குது. அதே மாதிரி 2 4 எடுக்கிறோம். அப்போ 2 + 4 mod 5 ஈக்குவல் டு 6 mod 5 ஈக்குவல் டு 1 mod 5. அதுவும் Z5ல இருக்குது. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. எந்த 2 எலிமெண்ட் எடுத்தாலும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிடுவோம். அடுத்தது அசோசியேட் ப்ராப்பர்ட்டி. 2 3 4 3 எலிமெண்ட் எடுக்கிறோம். அதை மாற்றி ஆட் பண்ணுறோம். அதாவது 4 + 2 + 3 mod 5 ஈக்குவல் டு 4 + 2 + 3 mod 5. அது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் மாடுலோ ஆப்ரேஷன். அடுத்தது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை பார்ப்போம். இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0 கூட எந்த ஒரு எலிமெண்ட்டை எடுத்து மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணி ஆட் பண்ணாலும் அது அந்த ஒரிஜினல் எலிமெண்ட் தான் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 1க்கு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 2 + 0 mod 5 2 mod 5, 3 + 0 mod 5 3 mod 5, 4 + 0 mod 5 4 mod 5. ஸோ E = 0. எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்து ஆட் பண்ண 0வோட ஆட் பண்ணாலும் ஒரிஜினல் எலிமெண்ட் தான் கிடைக்குது. அதனால் ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அடுத்ததான் இன்வர்ஸ். எந்த ஒரு எலிமெண்ட் 0 இன்னொரு எலிமெண்ட் 0 கூட 0 கூட்டினா மட்டும்தான் 0 கூட 0ன்னு வரும். அப்போ 0வோட இன்வர்ஸ் வந்து 0. ஃபஸ்ட்டு 0. அதே மாதிரி 1ஓட இன்வர்ஸ் வந்து 4. ஏன்னா 1 + 4 போடுங்க 5 mod 5 0. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 4. அடுத்து 2ஓட இன்வர்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட் 3. அப்போ 2 + 3 வந்து 5 mod 5 0. அப்போ 2ஓட இன்வர்ஸ் வந்து 3. அப்போ எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு எடுத்திங்கன்னா 4, 2ஓட இன்வர்ஸ் 3, 3ஓட இன்வர்ஸ் 2, 4ஓட இன்வர்ஸ் 1, 0ஓட இன்வர்ஸ் 0. அப்போ இன்வர்ஸ் எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 4, இன்வர்ஸ் ஆஃப் 2 3, 3ஓட இன்வர்ஸ் 2, 4ஓட இன்வர்ஸ் 1, 0க்கு இன்வர்ஸ் 0. அப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்டு. Therefore Z5, addition modulo 5 is group. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம்மை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.